சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கண்ரெண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நின்றது, விடையாக கேள்வி தந்தது, தெளிவாக குணமளிப்பது யாரது 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 யாரது? உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி, என் கண்கள் ஓரம் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்த சாக தோணுதே. என்ன என்னைய பார்த்துட்டு இருக்கா? ஏன் நான் பார்த்தா உங்களுக்கு என்ன? ஒன்றும் இல்லைம்மா தாயே. சரி செல்வம் சார், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? இந்நேரத்துக்கா? ஆமாம் சார், செம்மையாக இருக்கும் தெரியுமா? ஐஸ்கிரீம் நல்லா தான் இருக்கும், அதை திண்டா நீ நல்லா இருப்பியான்னு தெரியணுமே. புரியல. இல்லை ஐஸ்கிரீம் தின்ட்டு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய சொல்கிற? ஓ, அப்போ எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க, உங்களால் தாங்க முடியும்னு சொல்கிறீங்களா? ஏய் நான் அப்படிலாம் சொல்ல கிடையாது. வேற எப்படி? நீங்கள் சொன்னதுக்கு அப்படி தான் அர்த்தம், நீங்கள் சொல்லலைனாலும் அப்படி தான் எடுத்துக்குவேன். சரி நீ எப்படியோ எடுத்துகிட்டு போ. சரி சார், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. இந்த டைமில் யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? நீ என்ன வித்தியாசமான பிறவியாக இருக்க? ஹலோ, நான் ஒன்றும் வித்தியாசமான பிறகு கிடையாது, நீங்கள் தான். சரி உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும், நீயே போய் வாங்கிக்கோ. நானே இப்போ வாங்கிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்? சரி வா. சரி வாங்க போகலாம். சார் என்ன யாரையுமே காணோம்? அப்போ நல்லதாக தானே சார் போச்சு, நம்மளா போய் எடுத்துட்டு வந்துடலாமோ? உனக்கு அறிவு இருக்க கொஞ்சமாவது? என்ன சொன்னா இப்போ? இம்மா சும்மாலாம் ஐஸ்கிரீம் உனக்கு தரமாட்டாவ, அங்கே காயின் போடணும், அதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் கிடைக்கும். சரி இப்போ போட்டு எடுத்துக்குவோம். சரி போடு. நீங்கள் தானே காசு வச்சிருக்கீங்க, நீங்களே போடுங்க. இதில் தான் போடணுமா? ஆமாம் போகலாமா? போகலாம். உங்களுக்கு வேணுமா? செம்மையாக இருக்கு தெரியுமா? நல்லா இருந்தால் நீ மட்டும் தின்னு, அது என்ன உங்களுக்கு வேணுமா? செம்மையாக இருக்கு தெரியுமா? உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. நான் உன்னை கேட்க சொல்லவே இல்லையே. டேஸ்ட்டாக இருக்கு சார். ஏ லூசா நீனு. உங்களை விடவா? சரி வாங்க, சண்டை போட்டதெல்லாம் போதும், சாப்பிட்டுட்டு அந்த சைடு போய் உட்காரலாம். உட்காந்து ஆகாதா? சார் நல்லா தானே சார் இருக்கு. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க? ஹலோ, நான் என்ன உங்களை கிஸ் பண்ணனா இல்லை வேற எதுனாச்சும் பண்ணனா? செவனன்னு தானே உட்காந்துட்டு இருக்கேன். ஆமாம் இதெல்லாம் வேறு பண்ணு. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். இது பப்ளிக். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓகேவா? ஏம்மா நீ இப்படியே உட்காருமா. அது செல்வா சார், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். நல்லது தானே, நீ நிம்மதியாக தான் இருக்க, நான் தான் எப்படி இருக்கேன்னு தெரில. நிஜமாவா? ஆமாம் பொய்யா சொல்கிறாங்க. சார் அது நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம். அப்போ என்னை கூட்டிகிட்டு வந்தது கஷ்டமாக இருக்கா? சாரி சார், நான் இப்படி நினைக்கவே இல்லையே. நீங்கள் ஏதோ என்னை லவ் பண்ணுறதுனால தான் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அதுக்கான சிம்டம்ஸும் எனக்கு தெரியல. நான் தான் ஓவராக உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை நான் அப்படிலாம். தெரியும் சார் எனக்கு. நிலா, ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் சார். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு தெரியலையே. சத்தியமாக சொல்கிறேன், நான் உங்களை தொந்தரவு பண்ணணும்லாம் இல்லை. நான் அப்படி தான் குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிறேன், எனக்கே புரியுது. சாரி சார். ஏன் நிலா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன சமாளிக்கணும்னு சொன்னாதீங்க சார், எனக்கு புரியுது. தேவையில்லாமல் கஷ்டப்படுத்திட்டனோ? இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா என்னன்னு தெரியலையே, ஆனால் பேசுறதுலாம் அப்படி தான் தெரியுது. சரி ஏதாச்சும் சொல்லி பேச்சை மாற்றுவோம். ஏன் நிலா, சொல்லுங்கள் சார். அங்கே பாரு, நைட் டைமில் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு, கடலை பார்க்க செம்மையாக இருக்குல்ல? பேச்சை மாத்துறீங்களா? இல்லை அங்கே பாரு நல்லா தான் இருக்கு. நான் சொன்னது எனக்கே சொல்கிறீங்கல்ல. சாரி. நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை ரூம்லேருந்து கிளம்பும் போது நல்லா தான் வந்தேன், ஐஸ்கிரீம் வாங்கும் போது கூட நல்லா தான் வாங்கினேன். இப்போ நான் இங்கனக்குள்ளே பேசினதான் உன் மனசை கஷ்டப்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் என்னை கஷ்டப்படுத்தணும்லாம் நினைக்கலன்னு எனக்கு தெரியும். சரி ஃபீல் பண்ணல? இல்லை சார், ஆனால் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு தோணுது. என்ன? இல்லை கடைசி வரைக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் வராதா? என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி கேட்குற? இல்லை சார், எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. என்னை விட்டு போயிடுவீங்களா? சொல்லுங்கள் சார், போக மாட்டீங்கல்ல? இங்கே பாரு, இந்த செல்வம் மூச்சு இருக்கிற வரைக்கும் நிலாவோட தான். நிஜமாவா? நீங்கள் சொல்கிறது உண்மையா? ஆமாம், இந்த செல்வாவோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நிலாவோட மட்டும்தான், நிலாவுக்காக மட்டும்தான்.
செல்வா சார். செல்வாக்கு ஓகே, நிலாவுக்கு ஓகேவா? கரங்கி போன என் கண்ணத்தை சின்ன வச்சான், தழும்ப போட்டு தாராம மின்ன வச்சான், எதிரும் புதிரும் இடறி. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. இல்லை, செல்வா கூட நிலா கடைசி வரைக்கும் வருமான்னு கேட்டேன். நீங்க என்னமோ சொன்னீங்க, எனக்கு அப்படி கேட்டுச்சு. நீங்கள் கேட்குறதுல உண்மைதான் நிலா மேடம். நிஜமாவா? ஆமாம். லவ் யூ. லவ் யூ டூ. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இல்ல, என்னால நம்ப முடியலையே. எதனால இந்த மாற்றம்? இப்போ இந்த மாற்றம் வந்தது நல்லா இருக்கா இல்லை எதுக்கு வந்துச்சுன்னு தெரியணுமா? ரெண்டுமே தான். சரி ஓகே. அதாவது உனக்காக நான் எப்பவும் இருப்பேன்றத சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. புரியாத வரைக்கும் நல்லது தான். ஆனா நீங்க ரொம்ப விவரமா பேசுறீங்க. உன்னை விடவா தாயே? சார், ஆனா இன்னைக்கு நல்லா இருக்குல்ல? யார் சொன்னா உனக்கு இந்த நல்லா இருக்கு? எதை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஓயாம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க கூட தான் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. பாவி நெஞ்ச என்ன செஞ்ச உந்தன் பேரை சொல்லி கொஞ்ச என்ன கொண்டாலும் அப்போதும் உன் பேரை சொல்வேனடி. சரி, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆகுது, கிளம்புவோமா? போணுமா? ஏன் இங்கேயே படுத்து தூங்குறியா? நீங்களும் இருப்பீங்களா? நானும் கிளம்புறேன், எனக்கெல்லாம் பயமா இருக்குப்பா. அப்ப நான் மட்டும் எப்படி இருக்க முடியும்? தெரியுதுல, அப்ப கிளம்புவா. சரி, ஓகே, வாங்க போலாம். சரி, எந்திரி. பெண்ணே, உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போலே இருந்ததில்லை என் உயிரே. நெஞ்சோடு என்ன மாமா இங்க வந்து உட்காந்துட்ட? இல்லடா, சும்மா மாமா பண்றது தப்பு தானடி. ஆமா, தப்புதான் மாமா. ஏன் அதை நீ சொல்லக்கூடாது. நான் சொன்னா நான் தான் சொல்லுவேன், நீ ஏன்டி சொல்ற? என்ன மாமா பண்ணிட்டு இருக்க? எனக்கு தூக்கமா வருதே. சரி, தூங்கு. ஆனா எனக்கு தூக்கம் வரல. ஏன்? எனக்கு தூக்கம் வரல. அது ஏன்னு சொல்லி தொலைடா. ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்கியா. அதுக்கு இப்ப என்ன? நீலாம் ஒன்றும் அழகா இல்லை, அப்படியே அழகா இருக்குன்னு சொன்னதும் அப்படியே அதுக்கு என்ன கேட்குற? ஷோ, உனக்கு என்னதான் மாமா பிரச்சனை இப்போ? அதாண்டி எனக்கும் தெரியல. தெரியாம எப்படி இருக்கும்? அப்ப போய் மூடிட்டு படுப்போம். அதானே முடியல. மாமா என்ன மாமா, எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதா? ஆமா. சரி, அப்போ நீ தூங்கு, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல. குடிச்சா உண்மையை பேசுவாங்கன்னு தானே சொல்லுவாங்க. ஒருவேளை என்கிட்ட நம்ம ஒன்று கேட்டு பார்க்கலாமா? நரசிம்ம விஷயத்தில் நம்ம பண்ணதுனால இன்னும் அவனுக்கு என் மேலே கோவம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இன்னொன்று கேட்கணும், அவன் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான், அவன் மனசில் நான் எந்த இடத்துல இருக்கேன்னு கேட்கலாம். இதுதான் நல்ல ஐடியா. இது ரெண்டுத்தையும் இப்போ கேட்டுருவோம். சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், சொல்கிறியா? கேளுடா, சும்மா நீ கேட்டு மாமா சொல்லாமலாம். சரி, நரசிம்மா இருக்கான்ல, ஏ அவனை ஏன்டி தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்? அவனே ஒரு பரதேசி. சரி அவன் பரதேசி தான் இருக்கட்டும். இல்லை, அவன் அப்போ ஒரு தடவை அவனால் நமக்குள்ளே சண்டை வந்துச்சுல்ல. சரி, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்க? இல்லை மாமா, அதனால் இன்னும் என் மேலே கோவமாக இருக்கியா? இல்லடி, எனக்கு கோவமெல்லாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீ என்கிட்ட சொல்லின்னா நான் அதை அப்போவே சால்வ் பண்ணியிருப்பேன். தேவையில்லாமல் நமக்குள்ளே சண்டை வந்திருக்குமாடி. ஒன்னால தாண்டி சண்டை வந்துச்சு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கெல்லாம் நிம்மதியாக சாப்பிட கூட முடியலடி. ரொம்ப கஷ்டப்பட்டியா? ஆமாடி, அழுதுட்டேன் தெரியுமா? கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டேன். எதுக்கு கண்ணாடியெல்லாம் உடைச்சிங்க? ஆமாடி, ஒன்றா அடிச்சிட்டேன்ல. அப்படியா? சரி, கண்ணாடி உடைக்கிறீங்களா, அப்புறம் எதுக்கு என்ன அடிச்சிங்க? அது அப்போ ஏதோ ஒரு கோவம் அடிச்சிட்டேன். அப்போ வீட்டில் போய் ஒரே ஃபீலிங்ஸ் பார்த்துக்க, அதான் கோவம் வந்துச்சு, உடச்சிட்டேன். கையிலெல்லாம் ரத்தம் வந்துருக்குமோ? ஆமாடி, கண்ணாடியில் குத்தி கையை கிழிச்சுக்கிட்டான். ரத்தம் வராமல் தக்காளி சட்னி வருமா? போ. என்ன மாமா? நிஜமாதான், இட்லி ஏதாவது இருந்தால் எடுத்து தொட்டு சாப்பிட்டுக்க. லூசு. அப்போ உனக்கு என் மேலே கோவம் இல்லையா? நான் எதுக்கு என் தங்கத்து மேலே கோவப்படணும்? நிஜமா இல்லையா? நீ என்ன லூஸ் ஆடி இல்லைன்னு சொல்கிறல்ல. என் அன்பே எந்த நாருயிரே நீ இல்லாத வாழ்வும் வெறுமையடி உன் கார்குழ. சரி, என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? இப்படி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்? நான் தானே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டேன், நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. டேய், நீ கேட்டியா? நான் தான் சிபிஐ, நான் தாண்டி கொஸ்டின் கேட்கணும். இல்லை இல்லை, நான் தான் சிபிஐ இப்போ.
நீ சிபிஐயா? எப்போ மாற்றினாங்க? அது இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சொல்லு. சரி ஓகே மேடம். நீ என்ன மேடம்ன்ற? நீ தானே சிபிஐன்னு சொன்ன, அப்போ மரியாதை கொடுக்கணும்லடி உனக்கு. ஓ அப்படியா? ஆமாம் மேடம், அப்படிதான். சரி சொல்லு. என்ன சொல்லணும்? அட லூசு, இவ்வளோ நேரம் கதை கேட்டுட்டு இப்போ என்ன சொல்லணும்னு கேட்குறான். சொல்லுங்க மேடம், என்ன சொல்லணும்? அது வந்து நீ என் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்க? நான் எதுக்கு மேடம் உங்கள் மேலே லவ் வைக்கணும்? நான் என் பொண்டாட்டி மேலே தான் லவ் வச்சுருக்கேன். பொண்டாட்டியா? ஆமாம். நான் இங்கே இருக்கேன்ல, வேற யாரு? என் அக்ஷரா, என் அச்சுமா மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. அப்போ நான்? நீங்கள் சிபிஐ மேடம் தானே, உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தப்பு மேடம், தப்பு. கன்னத்தில் போட்டுக்கோங்க. அக்ஷரா வேற சிபிஐ வேறவா? அட முட்டாள் மாமா, நானே வேற வேற நினச்சிட்டு இருக்கானே இவன். ஆனால் ஏன் மேலே இவ்வளோ லவ் வச்சிருக்கேன்? குடிச்சிட்டும் வளரலையே, ஸ்டடியாக தான் இருக்க. நான் கூட நீ வந்த வேகத்துக்கு இந்நேரம் எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன்னு நினச்சேன். சரி, அதை பற்றி ஏதாவது கேட்கலாம். எதுக்கு நான் கீழே உட்காந்துருக்கேன்னு கேட்போம். ஒருவேளை நம்ம கேட்டுட்டு அவன் மறந்துட்டு இருந்தா திரும்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஆயிருமே. இல்லை இல்லை, அவன் தெளிவாக தானே இருக்கான், கேட்டு பார்க்கலாம். இன்னொன்று கேட்கணும். என்ன ஏமா கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்கேன்? ப்ளீஸ் ப்ளீஸ், இது ஒன்று மட்டும் ஓகேவா? சாரி, என்ன நினச்சிக்கிறோம் கேளு. இல்லை, ஏதோ சொல்லிட்டு வந்தியே, என்ன? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நீ சொன்னியே, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஞாபகம் வந்துடுச்சுடி. என்னன்னு சொல்லி சீக்கிரம். அது ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? இப்போ என்ன வேணும் உனக்கு? இல்லை ஒன்றும் வேண்டாம். அப்புறம் என்ன, பசங்க படுத்து தூங்க வேண்டியதானா? என்ன தெளிவாக பேசுகிற மாதிரி பேசுகிறேன்? நான் தான் சொன்னேன்டி உன்கிட்ட, நான் குடிச்சாலும் ஸ்டடியாக தான் இருப்பேன். நிதானத்தில் தாண்டி இருக்கேன். அப்புறம் ஏன் அப்போ அப்படி சொன்ன? சொன்னேன் தாண்டி, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இப்போ என்ன அதுக்கு உனக்கு? ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு தூக்கம் வருது. சரி தூங்குங்க. நான் உன் பக்கத்தில் தான் படுப்பேன். எதை? கீழே போய் படுங்க போங்க. நேற்று மட்டும் பக்கத்தில் படுக்க சொன்னேன், இன்னைக்கு கீழே படுக்க சொல்கிறேன்னா? அதுக்கு இல்லை. சரி சரி லூசே, தூங்க சரியா? சரி. தலை வேற வலியே இருக்கு. நீ அக்ஷரா, என்ன? எனக்கு தலை வலிக்குது, டீ குடிக்க போகலாம், வரியா? அதான் நீங்கள் என்ன சொன்னாலும் ரூம்லேயே கொண்டு வந்து கொடுப்பாவல்ல, கொண்டு வர சொல்ல வேண்டியதானே? டீ குடிக்க கூப்பிட்டது ஒரு குத்தமா? இவன் நான் பட்டுன்னு இப்படி சொல்கிறான். சரி, நான் கீழே போகிறேன், ஏதாவது வாங்கிட்டு வரவா? தேவையில்லை. இப்போ எதுக்கு நீ ஏட்டிக்கு போட்டியே பேசிகிட்டு இருக்க? நான் அப்படி தான் பேசுவேன். சும்மா நேரமே இவகிட்ட வாயை கொடுக்க முடியாது. இப்போ தலை வேற வலிக்குது. பேசாமல் கிளம்பி கீழே போய் டீ குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் இவளை சமாளிச்சுக்குருவோம். சரி, நான் கீழே போகிறேன். நான் உங்களை இருக்க சொல்லவே இல்லையே. உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. இவ பின்னாலே சுற்றிட்டுல அந்த திமிரை வளர்க்கலாம். அவளை எனக்கும் நேரம் வரும்டி, அன்னைக்கு இருக்கும் உனக்கு. எவன் கால் பண்ணுறான்னு தெரில, நேரம் காலம் தெரியாமல். ஹலோ டி, நான் தானே. யார் முத? டே, நான் தானே விக்ரம். ஏன் அதை முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியதானே? என்ன ஃபோனில் சேவ் பண்ணி தானே இப்போ? ப்ளூடூத்தில் ஆன் பண்ணேன்டா. சரி என்ன, சரி இப்போ எதுக்கு ஃபோன் போட்டேன்? இல்லை, கோயிலுக்கு போகிறேன், வா. எங்கே? பெருமாள் கோயில். டேய், நான் எதுக்குடா வரணும்? டேய் வாடா. டேய், எனக்கு தான் ஆள் இருக்குல்ல, உனக்கு தான், நீ தான் வெறும் பயலாக திரியிற. தேடி பூடி போய் கோயிலாக திரிய கழுதிய. என்ன மாப்பிள்ள, உனக்கும் கோயிலில் வேலை இருக்குடா. என்ன வேலை நாயே? அதான் உனக்கு பிறக்கிற பிள்ளை உன்ன மாதிரி இருக்கணும்ல. பிள்ளையா? ஆமலே, நேற்று நைட்டு. என்ன நேற்று நைட்டு? ஏன்டா நேற்று நைட்டு தான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு போனா? என்னடா சொல்கிற? ஆமலை, தெரியாமல் உனக்கு ஒரு 2 ரவுண்டு ஊற்றி கொடுத்துட்டேன். ஏன்டா உனக்கு தாகாத வேலை? இல்லை, ஆனால் நீ பரவாயில்லடா, செம்மையாக ஆக்டிங் பண்ணுற. என்ன? இல்லை, நீ போன வேகத்துக்கு இந்நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ஒன்றுமே நடக்க மாதிரி ஆக்டிங் பண்ணுறியடா. எனக்கு என்னென்னமோ வருது. நல்லா கேட்டு விட்டுரு, மரியாதை கட் பண்ணிடு. டேய், மறக்காத கோயிலுக்கு வந்துடு, பெருமாள் கோயில். ஒரே மூடிட்டு வை நாயே. டேய் ப்ளீஸ்டா வாடா. சரிடா வரேன், வை. ஓ, அப்போ இதுதான் பிரச்சனையா மேடம்க்கு? நான் வேற நைட்டு என்னென்ன பண்ணேன்னு தெரியலையே, அதான் இப்போ தலைவலிக்குது போல. ஒருவேளை என்ன பரம்பரை குடிக்காரன்னு நினச்சிருப்பாளோ? இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது?
இப்போ எதுக்கு நீ என் பக்கத்துல வந்து உட்காந்துருக்க? டீ குடிக்க தானே போறேன்னு. இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறேன். நான் எதுவும் பேசுற மூட்ல இல்லை, நீ போ. ப்ளீஸ் சொல்கிறத கேளு. சரி என்ன? இல்லை நைட்டு நான் குடிச்சிட்டு வந்தேன். நீ எங்க வந்த? நான் தானே தூக்கிட்டு வந்து போட்டேன். நீ என்ன தூக்குனியா? நீ ஏன் அப்படி என்ன தூக்குன? நீ தூக்குனேன்னா இந்நேரம் நீ ஒன்றை தூக்கி ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கணும். என்ன காமெடி பண்றேன்னு நினைப்பேன் உனக்கு? இல்லை இல்லை கேட்டேன் அவ்வளோதான். கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தேன், அதான் கூட்டிட்டு வந்து படுக்க வச்சேன். வேற ஒன்றும் நடக்கலையே. நடக்கல போ. இதுக்கு தான் கோவமா உட்காந்துருக்கியா? நான் இதுக்கு கோவமா உட்காந்துருக்கணும்? சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் விட. ஒண்ணுமே நடக்கல, அதனால தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன். ஏதாவது நடந்தது என்ன ஆயிருக்கு என் நிலைமை? என்ன ஆயிருக்கும்? நான் தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன்ல, அப்புறம் என்ன? அசால்ட்டா சொல்றேன். ஏ என்ன நான் தான் ஒன்றும் பண்ணல. அதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி விட. என்ன விட? சரி வா கோயிலுக்கு போகலாம். நான்லாம் வரல. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குண்டி, வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இப்போ என்ன அவங்க கூப்பிட்டாக்க நீங்கள் போகணும் அதானே? ஏடி நான் மட்டும் போனேன் தான் அவன் என்னமாதிரி பண்ணிடுறான்ல, காமெடி பண்ணுறேன்ற பேரில் என்னமாதிரி பண்ணுறான். சரி அதான் நீ என் கூட வா. சரி. பயந்துட்டியா? சாரி. சரி. கட்டு கட்டா கனிஞ்ச ஒன்ன கட்டி வச்சு ரசிப்பேனே சாதி தேசம் வர தெரிஞ்சேனே ஆம்பள ஆனாலும் கூட ரதி மன